நீதி கதைகள் டிவி. கிருஷ்ணா நதி தீரத்துல இருக்கிற ஒரு அழகான கிராமத்துல அன்னைக்கு மழை பெஞ்சுக்கிட்டே இருந்ததுனால ஆத்துல இருக்கிற தண்ணி எல்லாமே பொங்கி இப்போ ஊருக்குள்ள வெள்ளமா வர ஆரம்பிச்சது. தண்ணி வந்ததை கவனிச்ச பூபதி அவருடைய மனைவிய சத்தமா கூப்பிட்டாரு. லக்ஷ்மி, லக்ஷ்மி, சீக்கிரமா எழுந்து வெளியில வா. இங்க பாரு, ஆத்தோட அணைக்கட்டு உடஞ்சி ஆத்து தண்ணி எல்லாம் ஊருக்குள்ள வந்துகிட்டு இருக்கு. இப்படியே விட்டா அது நம்மளையும் அடிச்சுக்கிட்டு போயிடும். நாம எங்கேயாவது தப்பிச்சு ஓடி போகணும். லக்ஷ்மி பதட்டமா வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வந்தா. ஐயோ, என்னங்க இது? ஊர் முழுக்க தண்ணியா இருக்கு. விட்டா நம்ம இடுப்பளவுக்கு தண்ணி வந்துடும் போல தெரியுதே. ஏங்க, இந்த வெள்ளத்துல நம்ம வீடே முழுகிடு போல இருக்குங்க. இப்ப நம்ம எங்க போறது, எங்க இருக்கிறது? பதட்டப்படாத, எங்கேயும் போக வழி இல்லை. இப்ப எல்லா இடமும் தண்ணியா தான் இருக்கு. நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கே ஒரு ஆலமரம். இப்போதைக்கு அதுதான் நமக்கான இடம். இப்ப அந்த மரத்துல தான் ஏறி உட்கார போறோம். நீ சமைக்கிறதுக்கு தேவையான பொருள், பாத்திரம் எல்லாத்தையும் சீக்கிரமா எடுத்துக்கிட்டு வா. சரிங்க, ஆபத்துல நமக்கு அந்த ஆலமரம் தான் தெய்வமா மாறப்போகுது. நான் சமைக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். எதையுமே தண்ணியில போடாம பத்திரமா மரத்துக்கு மேல கொண்டு போய் சேர்த்துடுறேன். நீங்க பக்கத்து வீட்டு சோமையா சுப்பையா இவங்க 2 பேரையும் எழுப்புங்க. அவங்களுக்கு இது எதுவுமே தெரியாது. நீ புத்திசாலி தான் லக்ஷ்மி. இந்த மாதிரி நேரத்துலையும் நீ அவங்கள பத்தி யோசிக்கிற பாரு. சரி, நான் போய் அவங்கள கூட்டிகிட்டு வரேன். நீ பத்திரமா எல்லா பொருளையும் எடுத்துக்கிட்டு மரத்துக்கு மேலே ஏறிடு. அந்த கிளை ரொம்ப அகலமாக இருக்கும், அங்கே எல்லா பொருளையும் வச்சிடு. பூபதி வேகமா ஓடி போய் அக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்களான சுப்பையா சோமையாவை எழுப்புனா. எல்லாரும் வேக வேகமா அந்த ஆலமரத்தை நோக்கி ஓடினாங்க. அந்த வெள்ளத்துல இருந்து தப்பிச்சு கஷ்டப்பட்டு அந்த ஆலமரத்துல ஏறி ஒரு பெரிய கிளையில உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. இருக்க தண்ணி அந்த மரத்தை பாதி முழுகடிச்சிருச்சு. எல்லாரும் அதை பார்த்து பயந்தாங்க. கடவுளே, எவ்வளோ பெரிய பாதிப்பு நம்ம ஊருக்கு. என்னோட இத்தனை வருஷ வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய மழையை பார்த்ததே இல்லை. கீழே எட்டி பார்த்தா நம்ம வீடெல்லாம் வெள்ளத்தில் மூழ்கி போய் வீட்டோட கூரை மட்டும்தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நாம் இந்த மரத்தில் ஏறி நல்ல வேலை பண்ணியிருக்கோம். இல்லைன்னா இந்நேரம் தண்ணியில் அடிச்சுக்கிட்டு போயிருப்போம். ஆமாங்க சோமையா, அந்த கடவுள் தான் இந்த ஆலமரத்தோட உருவத்துல வந்து நம்மள காப்பாத்திருக்காரு. பூபதி என்ன சரியான நேரத்துக்கு வந்து நம்மளை எழுப்பாம இருந்திருந்தா நம்ம நிலைமை என்ன ஆயிருக்குமோ. பூபதி என்ன, நீங்க எங்களுக்கு உயிர் பிச்சை போட்டிருக்கீங்க. இந்த உதவிய எப்பவுமே நாங்க மறக்க மாட்டோம். இதில் நான் என்னமா பெருசாக பண்ணிட்டேன்? ஆபத்தில் இருக்கும்போது அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களை பற்றியும் யோசிக்கணும் தானே. நாமெல்லாம் ஒரே ஊருக்காரங்க, ஒரே குடும்பமாக தான் யோசிக்கணும். எப்படியோ உசுரை காப்பாற்றிக்கிட்டோம் அப்படின்னு சந்தோஷப்பட்டாலும் வெள்ளம் எப்போ குறையுமோன்னு கவலையாக தான் இருக்கு. சுப்பையா அழுதுகிட்டே, என்ன இருந்து என்ன புண்ணியம் பூபதி. நாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து எல்லாமே வெள்ளத்தோட வெள்ளமாக போய்கிட்டு இருக்கே. உயிரை மட்டும் காப்பாற்றி அப்புறம் நாம் என்ன பண்ண போகிறோம்? தண்ணியில் இறங்கவும் முடியாமல் சாப்பாடு சாப்பாடும் இல்லாமல் இங்கேயே இருந்து ஒரு நாள் சாகத்தானே போகிறோம். ஆமாங்க, நேத்து கூட நான் சரியா சாப்பிடல. இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கடவுளுக்கு அப்படி என்னதான் நம்ம மேல கோமமோ. வெள்ளத்தை அனுப்பி நமக்கு வீடு இல்லாம ஆக்கிட்டான். இப்ப வயிற்றுக்கு சாப்பாடும் இல்லாம ஆக்கிட்டான். நாம பசியும் பட்னியுமா தான் சாக போறோம் போல. கௌரி, இப்படி பயந்துக்கிட்டு அழுதுகிட்டு உக்காந்துக்கிட்டு இருந்தா பிரச்சனையை நம்மள தானா விட்டுட்டு போகாது. நாம தான் அந்த பிரச்சனையில இருந்து வெளிவரதுக்கு ஏதாவது யோசிக்கணும். இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தை நமக்கு கொடுத்த கடவுள் இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு மட்டும் வழியை சொல்ல மாட்டானா என்ன? என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு, நாம அதுபடியே செய்யலாம். என்ன யோசனை லக்ஷ்மி அது? இந்த நிலமையில நம்மளால என்னமா செய்ய முடியும்? சுத்தியிலும் தண்ணி தான் இருக்கு, அதை நம்மளால குடிக்கவும் முடியாது. பசியை தீக்கிறதுக்கு இந்த ஆலமரத்தில் எந்த பழமும் இல்லையேம்மா. அப்புறம் என்ன யோசனை இருக்கு? நீ சொல்ல வரத சொல்லுமா. சுப்பையண்ண, நான் வீட்டை விட்டு வெளியில வரும்போதே சமைக்கிறதுக்கு தேவையான பொருள், பாத்திரம் எல்லாத்தையுமே ஒரு மூட்டையில கட்டி கொண்டு வந்து ஏற்கனவே வச்சுட்டேன். நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. இதே மரத்துக்கு மேல நான் உங்க எல்லாருக்கும் சமையல் செஞ்சு கொடுக்க போறேன். அட கடவுளே, உயிர் பயத்துல ஓடி வரும்போது கூட சமைக்கிறதுக்கு தேவையான எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கியா? ஆனா கொண்டு வந்ததுல என்ன புண்ணியம்? அரிசியும் பருப்பையும் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம்? அதுக்கு சமைக்கணுமே. இங்க என்ன சமையல் அறையா இருக்கு? ஆமாம்மா லக்ஷ்மி, சீதா சொல்றது உண்மைதானே. சமைக்கிறதுக்கு நெருப்பு வேணும். ஆனால் நம்ம மரத்து மேலே நெருப்பை மூட்டனா மொத்த மரமும் தீப்பிடிச்சி எரிஞ்சிடுமே. இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனம் பண்ணி இருக்கிற உசிரியும் இழக்கணுமா? நீ சொல்கிறத கேட்கும்போதே எனக்கு உயிர் போகிற மாதிரி இருக்கு. சோமையண்ண, கவலைப்படாதீங்க. ஆபத்து வர மாதிரியான வேலை நான் எதுவும் செய்ய மாட்டேன்.
நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கோமே இந்த கிளை, இது பார்க்க நல்ல பெருசா தானே இருக்கு. நான் கீழே இருந்து ஏற்கனவே களிமண்ணை பையில கொண்டு வந்து வச்சிருக்கேன். அந்த மண்ணை கீழே கொட்டினதுக்கு அப்புறம் அது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா அதுக்கு மேல கல் வச்சு சமைக்கலாம். சரியா சொன்ன லக்ஷ்மி, நீ மண்ணை அடர்த்தியா போட்டோம்னா அப்போ மரத்துக்கு நெருப்பு பிடிக்காது. அதனால அளவா தீய வச்சுக்கிட்டு நம்ம சமையலை பண்ண முடியும். ஆனா இந்த வெள்ளத்துல நாம சமைக்கிறதுக்கு தேவையான விறகுக்கு எங்க போறது? இந்த மழை தண்ணியில எல்லாமே நனைஞ்சு போயிருக்குமே. அதுக்கும் என்கிட்ட ஒரு வழி இருக்குங்க. இந்த ஆலமரத்தோட உச்சியை பாருங்க, அங்க காஞ்சு போன குச்சிங்க நிறைய இருக்குல்ல, அத நீங்க எல்லாரும் போய் எடுத்துக்கிட்டு வாங்க. அதை வச்சு அடுப்பு பத்த வைக்கிறேன். 2 கல்லும் இருக்கு, உரசி நெருப்ப வர வச்சிடுறேன். நீங்க எல்லாரும் எனக்கு உதவி செஞ்சீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு சாப்பாடு போடுறது என்னோட கடமை. சரியா சொன்னம்மா. ஆபத்து நேரத்துல உன்னோட மூளை நல்லா வேலை செய்யுது. எனக்கு பெருமையா இருக்குமா. நீ சொன்ன மாதிரியே செய்யறோம். உடனே மரத்தோட உச்சிக்கு போய் காஞ்ச குச்சி எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு வரோம். என்ன மன்னிச்சிடு லக்ஷ்மி, நீ சொன்னத நடக்காது அப்படின்னு தப்பா சொல்லிட்டேன். ஆனா உனக்கு இருக்கிற தைரியத்துக்கு முன்னாடி எல்லாமே நடக்கும். சீதா, நாம 2 பேரும் சேர்ந்து அந்த களிமண்ணை வச்சு ஒரு அடுப்பு செய்யலாம். நம்மளால என்ன முடியுமோ அந்த உதவியை லக்ஷ்மிக்கு நாம செய்யணும். சரி கௌரி, வேலையை எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து செய்யும்போது ரொம்ப சுலபமாயிடும். லக்ஷ்மி, அந்த களிமண்ணை சீக்கிரமா என்கிட்ட கொடு. இங்க நாங்க 2 பேரும் சேர்ந்தே ஒரு அழகான அடுப்பை கட்டுறோம். நீ கொண்டு வந்த அரிசி பருப்பை பானையில போட்டு தண்ணியை ஊத்தி கழுவு. அதை ஊற வச்சோம்னா சீக்கிரமா வெந்துரும்ல. எல்லாரும் ஒற்றுமையா வேலைய ஆரம்பிச்சாங்க. ஆம்பளைங்க எல்லாரும் மரத்தோட உச்சிக்கு போய் அங்க கிடைக்கிற சின்ன சின்ன குச்சிங்களை எடுத்துக்கிட்டு வந்தாங்க. பொம்பளைங்க எல்லாரும் சேர்ந்து களிமண்ணை வச்சு அடுப்பை தயார் பண்ணாங்க. என்னென்ன அடுப்பு பத்த வச்சு சமைக்கிறது மட்டும்தான் மிச்சம். லக்ஷ்மி, நீ சொன்ன மாதிரியே உச்சிக்கு போய் நான் காஞ்ச குச்சி எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு வந்திருக்கேன். பொறுமையா அடுப்பை பத்த வை. காத்தடிச்சு அது வேகமா எரியாம இருக்க நான் குறுக்கல நிக்கிறேன். எல்லாரும் கவனமா இருங்க. சரிங்க, கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு நான் அடுப்பை பத்த வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பொறுமையா லக்ஷ்மி 2 கல்லையும் உரசி நெருப்ப வர வச்சு அந்த அடுப்பையும் பத்த வச்சா. அப்பாடா, நெருப்பு அதிகமா வரல, கம்மியா தான் வருது. நல்லது. சீதா, அந்த பானை எடுத்து அடுப்புல வை. எப்படியும் 1/2 மணி நேரத்துல அந்த பருப்பு அரிசி எல்லாம் வெந்துடும். இத பார்த்து எல்லாரும் ஆச்சரியமா, லக்ஷ்மி அம்மா, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப அதிசயமா இருக்கு. இந்த வெள்ளத்துல மரத்துக்கு மேல நாம சமைப்போன்னு நான் நிச்சயமா நினைக்கல. உங்க சுறுசுறுப்பையும் அறிவையும் பார்க்கும்போது மனுஷன் நினைச்சா எதை வேணுனாலும் சாதிப்பான்னு நம்பிக்கை வருது. சரியா சொன்ன. கஷ்டம் வந்துடுச்சேன்னு அழுதுகிட்டு உக்காந்துக்கிட்டு இருந்தா சாவு நம்மளை தேடி வரும். அதுவே அந்த கஷ்டத்தை பார்த்து நம்ம தைரியமா எதிர்த்து நின்னோம்னா அந்த சாவே நம்மளை பார்த்து பயந்து ஓடும். அதுக்கு சாட்சியே என் பொண்டாட்டி லக்ஷ்மி தான். அந்த பானையில் சாப்பாடு கொதிக்கிறத பார்க்கும்போது என்னோட பசி இன்னும் அதிகமாகுது. அப்படி எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே கொஞ்ச நேரத்துல அரிசி பருப்பு எல்லாமே வெந்து ஒரு நல்ல மணமும் வந்துச்சு. இப்போ சாப்பாடும் கூட தயாராயிடுச்சு. ஏங்க, சமையல் முடிஞ்சிருச்சு. அடுப்புக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, மரத்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. சீதா, கௌரி, நீங்க 2 பேருமே அந்த ஆலமரத்துல இருக்கிற இலை எல்லாத்தையும் சேர்த்து பின்னி சாப்பாட்டு இலைய தயார் பண்ணுங்க. முதல்ல ஆம்பளைங்க எல்லாருக்குமே சாப்பாடு போட்டுடலாம். அதுக்கப்புறமா நாம எல்லாரும் பொறுமையா உட்காந்து சாப்பிடலாம். எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க. இந்த மாதிரி நிலைமை ஒன்று வரும், இப்படி மரத்துக்கு மேல உட்காந்து நம்ம சாப்பிடுவோன்னு நினைச்சு பார்த்துருப்போமா? ஆனா எப்போ என்ன நடக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது. அந்த கடவுள் நமக்கு கஷ்டத்தை கொடுத்தாரு. இப்போ அந்த கஷ்டத்துல இருந்து வெளியில வர்றதுக்கான வழியையும் காட்டுறாரு. பூபதி சாப்பாடு சாப்பிட்டு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு லக்ஷ்மி. இப்படிப்பட்ட நிலைமையிலையும் ஒரு மரத்துக்கு மேலே உக்காந்துக்கிட்டு சுட சுட சாப்பாடு சாப்பிட எங்களுக்கு கொடுப்பனை இருந்திருக்கு. இது இப்போ வெறும் சாப்பாடு இல்லை, நம்ம உயிரை காப்பாற்ற போகிற அமிர்தம் இது. நீங்கள் சொன்னது 100க்கு 100 உண்மை. ஆபத்துன்னு வரும்போது நம்ம வயிற்ற நிரப்புற இந்த சாப்பாடு இருக்கே சாதாரண விஷயம் இல்லை. இது ஒரு வர மாதிரி தான். லக்ஷ்மி அம்மா, நீங்கள் போட்ட சாப்பாடை சாப்பிட்டு என் வயிறு மட்டும் நிறையலை, என்னோட மனசும் நிறைஞ்சி போச்சுமா. என்னை மன்னிச்சிடுங்க, நான் முதல்ல ஏதோ புரியாமல் பேசிட்டேன். ஆமா லக்ஷ்மி, அவர் சொன்ன மாதிரி சொத்து போச்சு அப்படிங்கிற கவலையை விட இப்போ உயிராவது இருக்கேன்ற சந்தோஷம்தான் இருக்கு. நம்ம வீடு வாசல் நகை சொத்து பத்தி இது எதுவும் நம்ம உசுரை காப்பாத்தல. நமக்கு நடுவில் இருக்கிற ஒற்றுமை தான் நம்மளை இப்போ ஆபத்துல இருந்து கரை சேர்த்துக்குன்னு நினைக்கிறேன். சரியா சொன்ன கௌரி. இந்த ஆபத்து நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஒற்றுமையாக இருந்தா எந்த பிரச்சனையை வேணாலும் தாண்டலாம். வயிறார சாப்பிட்டுட்டோம், காத்தும் குறைஞ்சிருக்கு.
நாளைக்குள்ள இந்த வெள்ளை தண்ணியும் போயிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்த நாள் காலையில ஆகாயம் அமைதியா இருந்து சூரியனும் வெளியில வந்தான். ஊர்ல இருக்கிற வெள்ள நீர் எல்லாமே அதிகபட்சமா வெளியில போயிடுச்சு. எல்லாரும் அதை பார்த்து சந்தோஷமா, சோமையா, லக்ஷ்மி, 2 பேரும் எழுந்து பாருங்க. வெள்ளை தண்ணி எல்லாம் போயிடுச்சு. தரையெல்லாம் சேரு சேராதான் இருக்கு. ஆனா நம்ம வீட்டுக்கு எந்த பாதிப்பும் வரலன்னு நினைக்கிறேன். வாங்க கீழே இறங்கி போலாம். அப்பாடா, கடவுள் நம்மள காப்பாத்திட்டாரு. இந்த 2 நாள் இந்த ஆலமரம் தான் நமக்கு தாய் மாதிரி நம்மள நல்லபடியா பாத்துக்குச்சு. அதுக்கு கடவுளுக்கு தான் நன்றியை தெரிவிக்கணும். சரி வாங்க, எல்லாரும் பொறுமையா இறங்கி கீழே போலாம். எல்லாரும் கீழே இறங்குங்க. வீட்டுக்கு போய் வீட்டை சுத்தம் பண்ணிட்டு புதுசா ஒரு வாழ்க்கைய வாழ்வோம். வீடு கெட்டு போயிருந்தாலும் நாம உயிரோட தானே இருக்கோம். நம்மளால எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். இந்த தைரியம் எங்களுக்கு லக்ஷ்மி அம்மாவை பார்த்து தான் வந்திருக்கு. ஆமா, இந்த 2 நாள் வரைக்கும் நமக்கு வந்த கஷ்டத்துல நாம எல்லாரும் ஒற்றுமையா இருந்து இந்த மரத்துக்கு மேலேயே சாப்பிட்டோம், தூங்கணும். இத வாழ்க்கையில மறக்கவே முடியாது. எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு கொஞ்சம் தைரியம் இருந்தா போதுங்கிறத லக்ஷ்மி சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்படி எல்லாரும் சந்தோஷமா ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க உதவி செஞ்சுக்கிட்டு அந்த மரத்துல இருந்து கீழே இறங்கி அவங்கவுங்க வீட்டுங்களுக்கு போனாங்க. அவங்க வீட்டோட நிலைமை எல்லாம் மோசமா இருந்தாலும் கூட அவங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு அதை சரி பண்ணிட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட போனாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, இயற்கை விபத்துனால நமக்கு கஷ்டம் வர மாதிரி இருந்தாலும் கூட ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க துணையா இருந்துக்கிட்டு ஒற்றுமையா முடிஞ்ச வரைக்கும் உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா அந்த பிரச்சனை விட்டு சீக்கிரமாவே வெளியில வந்துடலாம். அதுக்கு தேவை கொஞ்சம் பொறுமையும் கொஞ்சம் தைரியமும் மட்டும்தான். ஆனந்தபுரம் அப்படிங்கிற ஊர்ல மழை பெஞ்சு வயலெல்லாம் தண்ணியா இருக்கிற நேரத்துல லக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு பொண்ணு தான் வீட்டு சமையலறைக்கு மேல காய்கறி விளைய வைக்கணும் அப்படின்னு முடிவெடுத்தா. காலையிலேயே லக்ஷ்மி வயலுக்கு போய் மண்ணை கொண்டு வந்து சமையலறைக்கு மேல இருக்கிற கூரை மேல போடும்போது அவளுடைய புருஷனான ரங்கையா அங்க வந்தான். என்ன லக்ஷ்மி, இது பைத்தியக்காரத்தனோ? இவ்வளோ காலையில் எதுக்காக வயலுக்கு போய் மண்ணை கொண்டு வந்து அதை வீட்டு கூரையில் போட்டுக்கிட்டு இருக்க? என் தரையில் உனக்கு எங்கேயுமே இடம் கிடைக்கலையா? தரையில் எங்கேயுமே இடம் இல்லாத மாதிரி கூரை மேலே எதுக்கு போடுற? எனக்கு ஒண்ணு பைத்தியம் பிடிக்கலங்க அப்படி நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கே தெரியும், ஒவ்வொரு வருஷமும் மழை காலத்துல நம்ம தோட்டத்துல இருக்கிற காய்கறி செடியெல்லாம் அடிச்சுக்கிட்டு போயிடுது. அதனாலதான் இந்த தடவை சமையலறைக்கு மேல இருக்கே காலியா இருக்கிற கூரை, அங்க மண்ணை போட்டு இந்த வருஷம் அங்க காய்கறி விளைய வைக்கலான்னு நினைக்கிறேன். ரங்கையா தலையில கை வச்சுக்கிட்டு, ஐயோ கடவுளே, யாரா இருந்தாலும் தரையில தான் செடி நடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நீ என்னமோ வீட்டு கூரை மேல செடி நடுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியே, எங்கேயாவது நடக்குமா இது? அந்த செடிங்களுக்கெல்லாம் எப்படி நீ தண்ணியை ஊத்துவ? ஊர்க்காரங்களாம் பார்த்து சிரிக்கவா இதை செய்யற? உடனே இதை நிறுத்து. பக்கத்து வீட்டு ராமையா அங்க வந்து, என்ன ரங்கையா, காலையிலேயே என் தங்கச்சி கூட சண்டை போடுற போலையே, அங்க வரைக்கும் கேக்குது. ஆமா, லக்ஷ்மி மண்ணை எடுத்துக்கிட்டு வீட்டு கூரை மேல ஏறி போறாளே, 2 பேரும் என்ன பண்றீங்க? அப்போ ராமையா பொண்டாட்டி சீதா, ஆமா மாமா, காலையிலேயே பார்த்தேன், லக்ஷ்மி கூரையில ஏறி மண்ணு போட்டுக்கிட்டு இருக்கா. ஒருவேளை வீடு ஏதாவது ஒழுகுதோ அதை அடைக்கிறதுக்கு தான் மண்ணு போடுறாளோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவ அங்க செடி வளர்க்க போறாளாம். அதை கேட்டா சிரிப்பு தான் வருது எனக்கு. சீதாக்கா, நீங்க சிரிக்காதீங்க. எங்க சமையலறையோட கூரை ரொம்ப பெருசு. மழை தண்ணி நிக்காம கீழே போற மாதிரி வழியும் இருக்கு. இந்த இடத்துல வெயிலும் நல்லா விழும். இதே தோட்டமா இருந்தா மழை தண்ணிக்கு மண்ணெல்லாம் சேசரையாகி செடி செத்து போகுது. கூரை மேல இருந்தா தேவையில்லாத தண்ணி இருக்காது, செடியும் நல்லா இருக்கும். அப்ப ராமையா கிண்டலா சிரிச்சுக்கிட்டே, என்ன ரங்கையா, லக்ஷ்மியை விட்டா வீட்டு கூரையில இல்ல ஆகாயத்திலேயே செடி நடுவா போல. வீட்டில் இருக்கிற பொம்பளைங்களுக்கெல்லாம் ஏன் தான் இந்த மாதிரியெல்லாம் சிந்தனை வருதுன்னு தெரியல. நீ தான் இடம் கொடுத்து அந்த பொண்ணை இப்படி ஆக்கி வச்சிருக்க. இந்த பைத்தியக்காரத்தனத்தை தடுப்பா. இப்படியே சில நாட்களும் போச்சு. லக்ஷ்மி யாரோட பேச்சும் கேட்காம பழைய பிளாஸ்டிக் டப்பா, பூத்தொட்டி எல்லாத்தையும் கொண்டு போய் அதுல விதைகளை நட்டு வச்சா. ஒரு நாள் ஊரோட தலைவரான பத்ரையாவும் அவங்களுடைய மனைவி கௌரியும் அங்க வந்தாங்க. என்ன ரங்கையா, உன் பொண்டாட்டி லக்ஷ்மி என்ன வேலை பார்த்து வச்சிருக்கா? ஊரெல்லாம் அதான் பேசுறாங்க. கூரைக்கு மேல ஏதோ காய்கறி தோட்டம் வளர்க்குறாளாமே. எதுக்காக இந்த நேரத்துல இப்படி ஒரு யோசனை? இந்த மாதிரி பைத்தியக்காரத்தன வேலைங்களை செஞ்சா
அக்கம் பக்கத்து ஊருக்காரங்க நம்மளை பார்த்து சிரிக்க மாட்டாங்களா சொல்லு? ஆமா ரங்கையா, பொம்பளை பிள்ளைங்கன்னா வீட்டுக்குள்ள அடக்க ஒடுக்கமா இருந்துக்கிட்டு வீட்டு வேலையை செய்யணும், சமையல் வேலை செய்யணும். இவ என்ன ஓட்டுக்கு மேல ஏறி போய் நேத்து தண்ணிய ஊத்திக்கிட்டு இருந்தா, அந்த செடி ஏதோ தரையில நட்டு வச்சிருந்தாலே நல்லாவே காய்கறி வந்திருக்குமே. ரங்கையா வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு, நான் என்னதான் சொன்னாலும் என் பேச்ச அவ கேட்க மாட்டேங்கிறாங்க ஐயா. நான் எவ்வளவோ சொல்லி தான் பார்த்தேன். ஆனா என் பேச்ச மதிக்காம அவ நினைச்சதை தான் அவ செய்யறா. என்ன பண்ண சொல்றீங்க? ஊருக்குள்ள என் மானம் தான் போகுது. அப்பதான் அங்க வந்த லக்ஷ்மி, கும்பிடுறேங்கய்யா, கும்பிடுறேங்கம்மா. நான் செய்யற வேலையை புருஷனுக்கு பிடிக்கலனாலும் அவர் என்ன தடுக்கல. அவருடைய அந்த மனசுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்களும் நான் செய்யறது பைத்தியக்காரத்தனமான வேலைன்னு சொல்றீங்க. ஒரே ஒரு மாசம் எனக்காக பொறுமையா இருங்க, அப்ப இதுக்கான பலன் உங்களுக்கு தெரியும். ஐயோ, 1 மாசம் இல்ல 2 மாசம் ஆனாலும் காத்துக்கிட்டு இருக்கோம். எப்படியும் சொரக்காவும் பீர்க்கங்காவும் தொங்க தானே போகுது. அப்ப நாங்களும் வந்து பறிச்சுக்கிறோம் அப்படின்னு கிண்டலா சிரிச்சு, டே ரங்கையா, மழை அதிகமா வர மாதிரி இருக்கு. சீக்கிரமா போய் தண்ணி போறதுக்கு வரப்ப வெட்டி விடு. ஏன் லக்ஷ்மி, தரையில செடி வச்சாலே சில நேரத்துல வாடி போகுது. நீ என்னமோ கூரையில வச்சுக்கிட்டு இருக்க, அதுக்கு சரியான தண்ணியோ இருக்காது. எதுக்கு இந்த போட்டியெல்லாம்? பேசாம விட்டுடலாம் இல்லையா? அக்கா, யார் என்ன சொன்னாலும் நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன். யாராவது ஒருத்தங்க புதுசா ஏதாவது வேலையை பார்த்தா கிண்டல் பண்றது உலக வழக்கம்தான். ஆனா அதோட பலன் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தானே தெரியும். இப்படியே சில நாட்களும் போச்சு. என்னைக்கும் இல்லாத அளவுக்கு ஊர்ல தொடர்ந்து 10 நாள் பயங்கரமான மழை பெய்ய ஆரம்பிச்சுது. ஆறு குளம் எல்லாமே நிறைஞ்சு போச்சு. மழை கொஞ்சமா நின்ன நேரத்துல எல்லாரும் ஊர் பஞ்சாயத்துக்கு வந்தாங்க. அப்ப பத்ரையா சோகமா, டே ரங்கையா, இந்த மழைக்கு நம்ம மேல ஏதோ கோபம் போலடா. நான் வயல்ல போட்டிருந்த காய்கறி செடி எல்லாமே அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. காயெல்லாம் கூட சேத்துல விழுந்து அழுகி போயிடுச்சுடா. அடுத்த 10 நாளைக்கு நம்ம கிட்ட சாப்பிட காய்கறி கூட இல்ல. என்னோட நிலைமையும் அதுதாங்க ஐயா. என் தோட்டத்துல போட்டிருந்த வெண்டைக்காய் கத்திரிக்காய் செடியெல்லாம் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. காயெல்லாம் கூட கீழே விழுந்து அழுகி போயிடுச்சு. வீட்டில் சமைச்சிக்க காய்கறி எதுவுமே இல்லை. நமக்கு ஏன் தான் இவ்வளோ கஷ்டம் வருதுன்னு தெரியல. ஆமா, எங்க வீட்லயும் சாப்பிட எதுவும் இல்லாம துவையல் அரைச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். பக்கத்தூர் சந்தைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வரலானாலும் ஆத்துல தண்ணி பொங்கி போய்கிட்டு இருக்கு. அதை தாண்டி போறது ரொம்ப ஆபத்து. என்ன பண்றதுன்னு யாருக்குமே தான் புரியல. ஏன் ரங்கையண்ண, உங்க வீட்டு தோட்டத்தோட நிலைமையும் இப்படிதான் இருக்கா? உன் பொண்டாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு நட்டு வச்ச செடியெல்லாம் கூட வீணா போச்சா? இப்போ 2 பீர்க்கங்க கிடைச்சா கூட ரொம்ப சோகமா இருக்கும். ஆனா யாரு வீட்டுலயும் எதுவுமே காய்க்கல. அப்ப ரங்கையா கவலையா, என் வீட்டு தோட்டத்தோட நிலைமையும் அப்படிதான் இருக்கு சீதா. ஆனா என் பொண்டாட்டி லக்ஷ்மி கூரைக்கு மேல செடிங்களை வளர்த்தா இல்லையா, அதோட நிலைமை என்னங்கிறது தான் சரியா தெரிய மாட்டேங்குது. தினமும் இவ கூரைக்கு மேல ஏறா இறங்குறா, ஆனா என்னன்னு தெரியல. அப்படி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது லக்ஷ்மி 2 கூடு நிறைய காய்கறிகளை கொண்டு வந்து ஊருக்கு நடுவுல வச்சா. அப்ப லக்ஷ்மி தைரியமா, யாரும் கவலைப்படாதீங்க, நம்ம ஊர்ல காய்கறிக்கு எந்த பஞ்சமும் வராது. இதோ இந்த 2 கூடு நல்ல காய்கறியை தான் பறிச்சு கொண்டு வந்திருக்கேன். யாருக்கு எவ்வளவு காய்கறி வேணுமோ அதை எல்லாரும் தாராளமா எடுத்துக்கிட்டு போகலாம். ரங்கையா அதை பார்த்து ரொம்பவும் ஆச்சரியமா, அட, என்ன லக்ஷ்மி இது? இவ்வளவு வறட்சியில, இப்படி ஒரு மழையில இவ்வளோ காய்கறி ஏது உனக்கு? ஒரு காயில கூட சேரே ஒட்டி இல்லையே. எல்லா காய்கறியும் எப்படி இவ்வளோ நல்லா இருக்கு? அட லக்ஷ்மி, இந்த காய்கறி எல்லாம் பார்க்க பளிச்சுன்னு இருக்கு. 10 நாளுக்கு அப்புறமா இந்த காய்கறி எல்லாத்தையும் பாக்குறேன்னா பார்க்கும்போது அப்படியே அள்ளி சாப்பிட்டுலாம் போல இருக்கு. சீதக்கா, இது எல்லாமே அன்னைக்கு நீங்க எல்லாரும் கிண்டல் பண்ணீங்களே, அந்த கூரைக்கு மேல ஏன் செடியை வளர்க்குறேன்னு, இதோ அந்த செடியில இருந்து பறிச்சுக்கிட்டு வந்த காய்கறிகள் தான் இது. கீழே தரையில இருக்கிறது எல்லாமே தண்ணியில அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. ஆனா மேல இருக்கிற என்னோட செடி எப்பவுமே ரொம்பவும் நல்லா தான் இருக்கு. அதை கேட்டு ராமையா ரொம்ப ஆச்சரியமா, என்னது, இவ்வளோ காய்கறி உன் வீட்டு கூரையில காய்ச்சதா? நீ எங்கேயோ சந்தையில இருந்து காய்கறி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டு எங்க எல்லாரையும் ஏமாத்தா பாக்கற? ஏ ராமையா, எதுக்கு இவ்வளவு சந்தேகம்? உங்களுக்கே தெரியும், ஆறு பொங்கி ஓடிக்கிட்டு இருக்கு. வேற ஊருக்கு போறதுக்கு இங்க வேற வழியும் இல்ல. ஆம்பளைங்க உங்களாலேயே ஆத்தை தாண்டி போக முடியாதே. இதுல பொம்பளை பொண்ணு எப்படி ஆத்தை தாண்டி போயிருப்பான்னு சொல்றீங்க?
அவளோட உழைப்புக்கு கிடைச்ச பலன் இது. லக்ஷ்மி, உண்மையிலேயே நீ ரொம்ப புத்திசாலிமா. நம்ம ஊரே கஷ்டத்துல இருக்கும்போது இவ்வளோ காய்கறிகளை அழகா வளர்த்து கொண்டு வந்து கொடுத்துருக்கியே. அன்னைக்கு நீ கூரை மேல காய்கறியை வளர்க்குறேன்னு சொன்னப்போ கிண்டல் பண்ணி சிரிச்சேன். ஆனா அது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்ப நீ புரிய வச்சிட்ட. ரங்கையா பெருமையா பொண்டாட்டிய பார்த்து, என்ன மன்னிச்சிடு லக்ஷ்மி. எல்லாரும் சொல்றத கேட்டு நானும் உன்னை ரொம்பவே திட்டிட்டேன். ஒரு புருஷனா நான் உனக்கு துணைக்கு நிக்கல. ஆனா நீ நம்ம குடும்பத்தோட கஷ்டத்தை மட்டும் தீக்காம இந்த ஊரோட கஷ்டத்தையே தீக்க போற. உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. ஏங்க புருஷ பொண்டாட்டிக்கு நடுவுல எதுக்கு இந்த நன்றி மன்னிப்பு இதெல்லாம்? நீங்க தானே அன்னைக்கு நான் இதை செய்யறேன் அப்படின்னு சொன்னா தடுக்கல. நீங்க தடுக்காம இருந்ததுனால தானே இன்னைக்கு இவ்வளோ காய்கறி கிடைச்சிருக்கு. அப்படி பார்த்தா இந்த புண்ணியம் எல்லாம் உங்களுக்கு தான். அது உண்மைதாம்மா. யாராவது புதுசா எதனா செய்யறேன்னு சொன்னா எல்லாரும் அவங்கள பார்த்து சிரிக்க தான் செய்வாங்க. அந்த யோசனையோட பலம் யாருக்கும் புரியாது. நீ உண்மையிலேயே ரொம்ப புத்திசாலித்தனமா காய்கறிகளை வளர்த்துருக்க. உன்னை பார்த்து எல்லாரும் நிறைய கத்துக்கணும். என்னையும் மன்னிச்சிட்டு சீதா. பொம்பளைங்க எப்பவுமே சமையல் அறைக்கே சொந்தம், வீட்டு வேலை சமையல் வேலை மட்டும்தான் பார்க்கணும்னு சொல்லி அன்னைக்கு திட்டுனேன். ஆனா அன்னைக்கு நீ கஷ்டப்பட்டு உழைக்கலனா இன்னைக்கு இந்த பலன் நமக்கு கிடைச்சிருக்காது. சரி சரி, எல்லாருமே காய்கறியை பிரிச்சு எடுத்துக்கோங்க. நானும் போய் சமையல் வேலை ஆரம்பிக்கிறேன். எல்லாரும் கேளுங்க. நாளைக்கே ஊர் பஞ்சாயத்து கூடுது. நம்ம ஊருக்கே ஆதரவா இருக்கிற லக்ஷ்மிய நாம எல்லாரும் பாராட்டியாகணும். அதே மாதிரி லக்ஷ்மி சொல்றபடியே எல்லாருமே அவங்க வீட்டு கூரை மேல காய்கறி செடி வளர்க்கணும். அதுதான் நமக்கு நல்லது. பூஜனுங்க எல்லாரும் லக்ஷ்மிய பாராட்டிட்டு அந்த காய்கறி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. லக்ஷ்மி யோசிக்கும் போது புதுசா யோசிச்சா. அது அந்த ஊஜனுங்க கிண்டல் பண்ணாங்க. ஆனா இப்போ லக்ஷ்மியோட யோசனைய ஊர்ல இருக்கிற அத்தனை பேருமே அவங்க அதே மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. முதல்ல ஒருத்தங்க புதுசா ஏதாவது செய்யறேன் அப்படின்னு தொடங்கும் போது இந்த உலகம் அவங்கள பார்த்து பைத்தியம் அப்படின்னு கிண்டல் பண்ணும். ஆனா கஷ்டப்பட்டு உழைச்சா பலனை எடுக்க முடியும் அப்படின்னு லக்ஷ்மி நிரூபிச்சிருந்தா.